ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் சார். இன்னைக்கு நான் பார்க்குறது சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டீசர் தான். ஸோ இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் பர்சனுக்கு தான் பர்த்டே. ஸோ அவங்களுக்கு பர்த்டேக்கு தான் இன்னைக்கு ஒரு பெரிய கிளிம்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த படத்துக்கு ரொம்ப வெயிட் பண்ணுறோம். ஸோ யாரு என்ன? ஸோ நம்ம யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்னா நம்ம என்டிஆர் சார். ஸோ அவங்களுக்கு தான் வந்து பர்த்டே. ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாரும் விஷ் பண்ணிடலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி பர்த்டே டு என்டிஆர் சார். ஸோ இன்னும் நிறைய இந்த மாதிரி படங்கள் பண்ணுங்கள். ஸோ நிறைய நம்ம பார்த்துட்டோம் அவங்களோட ஐகானிக் அந்த மூவியாக இருக்கட்டும், ஆக்ஷன் மூவியாக இருக்கட்டும், அவங்களோட நடிப்பு, டான்ஸு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் பார்த்துட்டு இன்னும் நீங்கள் வந்து இந்த மாதிரி நிறைய வெரைட்டி, இன்னும் புது வெரைட்டிலாம் நீங்கள் ட்ரை பண்ணணுன்னு எங்களோட ஆசை. ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு தான் வந்து ஒரு சின்னதாக கிளிம்ஸோ டீசர் அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தோட டைட்டில் பேரே ஒரு வேறு லெவலில் இருந்துச்சு. எங்களுக்கு வந்து அவங்களோட என்டிஆர் சாருக்கு வந்து இந்த பேர் வந்து ரொம்பவே ஆப்டாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ என்ன பேர்னா டிராகன். எஸ், ஸோ டிராகன்ங்கிற படம் தான் வருது. ஸோ டிராகனில் வந்து டைரக்டர் வந்து நம்ம பிரசாந்த் நீல். எஸ், அண்ட் மியூசிக் பண்ணியிருக்கிறது வந்து ரவி பஸ்ரூர். அண்ட் இதில் வந்து நம்ம என்டிஆர் சார் கூட பேரா பண்ணியிருக்கிறது வந்து ருக்மிணி. ஸோ அதை தவிர்த்து அனில் கபூர், இன்னும் நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ பிரசாந்த் நீல் அவங்க டைரக்ஷனில் வந்து ஆல்ரெடி நம்ம கேஜிஎஃப் பார்த்துருக்கோம், சலார் பார்த்துருக்கோம். ஸோ அவங்களோட தீமே கொஞ்சம் இந்த பிளாக்காக டார்க்காக ஒரு நல்ல ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ ரொம்ப லார்ஜாக இருக்கும் அவங்க படம் இதெல்லாம் பார்க்கறதுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் என்டிஆருக்கு எந்த படமும் இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்ப்போம். ஏன்னா வந்து என்டிஆர் சார் ஃபஸ்ட் டைம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டைரக்டர் கூட ஒரு கொலாபரேஷனில் பண்ணுறாங்க. ஸோ இப்போலாம் என்டிஆர் சாருக்கு நிறைய படங்கள் வித்தியாசமாக வருது. ஸோ நாங்களும் தெலுங்குல நிறைய படம் வரும் வெயிட் பண்ணணும்னு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஃபைனலி லாஸ்ட் இதில் வந்து 2 days பிஃபோர் பேதி வந்துருந்துச்சு. இப்போ ஃபைனலி டிராகன் வந்துச்சு. ஸோ இதுக்கு சம்மர் ஃபுல்லாகவே ஓரளவு சொல்லுவாங்கல்ல, கொஞ்சம் தெலுங்குக்கு வந்து நிறைய விஷயம் அப்டேட் கிடைக்கும். ஆனால் ரொம்ப டைம் ஆகிட்டு இந்த பெரிய பெரிய ஹீரோக்கு வந்து அப்டேட் கிடைச்ச டைம் ஆகிட்டு நாங்களே என்னடா தெலுங்குல பண்ண அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷன் இருந்தோம். இப்போ தான் நம்ம ராம்சரண் சாருக்கு அதை பெத்தி பண்ணிட்டு இப்போ டக்குன்னு என்டிஆர் சாருக்கு அவங்க. ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த டிராகனை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம். எங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க, ப்ரெஸ் பண்ணி. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க்ல இருக்குங்க, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எஸ், வீடியோக்கு வெல்கம். It's true. பிரிட்டிஷ்காரங்க நம்ம நாட்டுக்கு காட்டன், ஸ்டீல் அண்ட் ஸ்பைசஸ்க்காக வந்தாங்க. ஆனா 250 வருஷம் அவங்க இங்கே தங்கிட்டதுக்கு காரணம் ஒரு செடி. They came here for the opium poppy, which produces the most addictive substance in the world, heroin. உலகத்திலேயே ஓபியத்தை அதிகமா கல்டிவேட் பண்றது 2 இடங்கள்ல தான், ஆப்கானிஸ்தான் and golden triangle. பிரிட்டிஷ்காரங்க அதை கைக்குள்ள வச்சுக்கிட்டு 95% opium trade control பண்ணாங்க. In 1947, when the British left India, they also left behind the most profitable business in the world. அதனால அந்த வியாபாரம் 2ஆ பிரிஞ்சது. ஒன்னு ஆப்கான் ட்ரேடிங் கம்பெனி, இன்னொன்னு கோல்டன் ட்ரேடிங் கம்பெனி. அப்பதான் ஓபியம் வாஸ் தொடங்குச்சு. அப்பதான் இந்த வில்லன்ஸ் உருவானாங்க. Genesis chapter 1 verse 1. Oh, Rukmini. On the first day God created light. On the second day he created the sky and the water. On the third day he created the land and the vegetation. And on the fourth day he made the sun and the moon and the stars. On the fifth day he created the creatures in the sea and the birds in the sky. On the sixth day he made the animals and the humans. And on the seventh day, God rested. And then
எல்லாரும் பயப்படுறாங்க. And then the devil was born. The devil. Oh, happy birthday. ஹாப்பி பர்த்டே. ஆண்டவன் எனக்கு ஒரு வரம் கொடுத்துருக்கான். செமையா இருக்கு. எழுதுனதும் மறந்து போறது. NTR. NTR. ஓ, செம லுக்ல. செமையா இருக்காங்க. கத்தறாங்க. தூங்குறப்ப என் கனவுல நான் கொன்னவங்களோட முகமெல்லாம் வராது. மிச்சம் இருக்கிற எதிரிங்க முகம்தான் வரும். வேற லெவல். Dash. In and as. பயங்கரமா இருக்காங்கடா. தப்பி தவறி கூட என் கனவுல வர வேண்டாம். Dragon. என் டவுட் என்னன்னா ஜலீல் சாப், இந்த செடி ஹெராயினை விட அதிகமா வில்லன்களை உருவாக்க தோணுது. இந்த கதையில எல்லாருமே வில்லனா இருக்காங்க. இது எழுதுன எனக்கு நல்லா தெரியும். வில்லங்களோட ராஜகம் அதிகமாக இருப்போம். கதையில் ஒரு ஹீரோவை கொண்டு வரணும்னு. இந்த தடவை அந்த கேரக்டர் நீங்க தான் சார். நீங்க தான் நிறுத்தணும். அனில் கபூர். Sam. NTR. பயங்கரமா இருக்கும் ஆக்சன். இவர் ஸோ நம்ம ட்ரெயிலர் பார்த்தாச்சு. ஸோ செம இன்டென்ஸ். இந்த ஒரு சொல்லுவாங்கல்ல ஒரு பயங்கரமான ஒரு விஷுவல்ஸோட இம்பாக்டா இருந்துச்சு. ஸோ இந்த படத்துல வந்து முக்கியமா ஹெரோயினை பத்தின கதை தான். ஸோ அவங்களுக்கு மட்டும் எப்படி தெரியல, விதவிதமான கதைகள்லாம் கிடைக்குது நம்ம பிரசாந்த் நீல் சருக்கு. ஸோ அவங்க இந்த கதை வந்து இது ஹெரோயின் பத்தி. ஸோ ஹெரோயின்ல 2 விதத்துல ட்ரேட் ஆகிற மாதிரி இருக்கு. ஒரு ஆப்கான், இன்னொன்று சவுத் அந்த சைடு இருக்குது. ஸோ இது முக்கியமா இந்த ஆப்கானோட பத்தின கதை தான் இதுல இருக்குது. ஸோ ஆப்கான்ல வந்து இங்க பிரிட்டிஷ் போனதுக்கப்புறம் இது வந்து ஆப்கான் ட்ரேடர் மூலமா இந்த ஹெரோயினை கடத்துறாங்க இந்தியா மூலமா. ஸோ இதுல தான் நம்ம என்டிஆர் சார் வந்து ஆப்கான்ல அசிஸ்டனா இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட லுக் வந்து சூப்பரா இருக்காங்க. வச்சிருக்க அந்த தாடி ஸ்டைல், கொஞ்சம் பியர்டு, அப்புறம் அவங்க ஹேர்லாம் ட்ரிம் பண்ணி பாடியை வேற லெவல்ல வச்சு அந்த பிளாக் பேஷ் போட்டுக்கிறது வந்து ரொம்ப அழகா இருக்கு. சூப்பரா சூட் ஆகுது. அதுவும் நல்ல ஒரு நடிப்பு இருந்துச்சு. எப்படி கை வச்சுட்டு ஸோ அந்த மூச்செல்லாம் ஏற்பட்டு அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸ்டார்டே நம்ம பார்த்தோம்னா வந்து ஒருத்தர் வந்து அந்த கதை சொல்லிட்டே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் அழகா சொன்னாங்க. எதுக்காக பிரிட்டிஷ் வந்து நம்மளுக்கு வந்து 250 years எதுக்காக இங்கே இருந்தாங்க, இதனால தான் இருந்தாங்கங்கிறது அந்த அழகா அந்த பிக்சரை வந்து சூப்பராகவே அவங்க கொண்டு போய் காட்டியிருந்தாங்க. அந்த விஷுவலுமே வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பிளாக் அண்ட் ஒயிட்ல, அதுக்கப்புறம் கொஞ்சம் டார்க் தீம்ல கொண்டு போனது அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ருக்மிணி மேம் வந்து இதில் வருவாங்கன்னு பார்த்தா இதுலேயும் ஒரு அம்மா கேரக்டர், ஒரு குழந்தை அழுற சவுண்டில் தான் நம்ம ஆல்ரெடி கேஜிஎஃப்லையும் பார்த்துருக்கோம். அதுலேயே வந்து அந்த குழந்தை அழுற சவுண்டு கிடைக்கும். அப்புறம் ஒரு அம்மா ஒரு சிம்பிளாக ஒரு பிரசாந்த் நீல் வந்து மோஸ்ட் ஆஃப் த மூவில எல்லாத்தையும் அந்த அம்மா சென்டிமெண்ட் வச்சிருப்பாங்க. சலார்லயுமே அது இருக்கும், இதுலயுமே அது இருக்கிற மாதிரி தான் காமிக்கும். எஸ். ஸோ அவங்க வந்து இங்கிலீஷ்ல வந்து அந்த உலகம் உருவாகுனதான் அவங்க ஒரு இதுல 1 2 3 4 5 6 வரைக்கும் சொல்லிட்டு 7ஆவதா தான் டெவில் உருவாகுறாங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம என்டிஆர் சார் அழகா காமிச்சு அது பவர்ஃபுல்லா இருந்துச்சு. அந்த அதுக்கு முன்னாடியே அந்த ரத்தத்தை வந்து இதுல இருந்து இது பண்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி விஷுவலான ஒரு இன்டென்ஸ் எஃபெக்டிவான எனக்கு கேஜிஎஃப் அந்த லெவல் ஒரு படம். ஸோ இவங்க பண்ணியிருக்காங்கங்கும் பட்சத்தில் கண்டிப்பா இது வந்து இன்னும் அடுத்த லெவல்ல யோசிச்சு தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா அந்த மாதிரி அழகா போயிட்டே இருந்துச்சு. இப்போ இதுல வந்து ஒரு வில்லனும் அவங்க காமிச்சு அது பண்ண விதமே ரொம்ப அழகா இருந்துச்சு. ஏன்னா வில்லன்லாம் பயங்கரமா இருக்காங்க ஒவ்வொருத்தங்க கேரக்டருமே. ஸோ அது வந்து பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. 7-8 வில்லன் கிட்ட இருக்காங்க. எல்லாரும் எப்படி வில்ல இருந்தா மட்டும் போதாது, வில்ல இருந்தா கண்டிப்பா ஹீரோ வருவாங்க அப்படிங்கிற பட்சத்துல அனில் அவங்கள காட்டுறாங்க. ஸோ இந்த படத்துல எல்லாருமே வில்லன். ஐ திங்க் என்டிஆருமே நெகட்டிவ் கேரக்டர்ல தான் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்புறம் அனில் கபூர் சார் தான் அந்த இதுக்கு எல்லாம் ஐ திங்க் ஆஃபீஸர் இந்த மாதிரி வருவாங்கன்னு நினைக்கிறேன் மிலிட்டரியில. அதுக்கப்புறம் எப்படி கதை போகுது என்னென்னு தெரியல, நம்ம பார்த்தா தெரியும். இந்த படம் நெக்ஸ்ட் இயர் ஜூன்ல தான் வர்றதா இருக்கு. ஸோ ஓவரால் சூப்பரான இது விஷுவலாக சினிமாட்டோகிராஃபிலாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப அந்த ஹாலிவுட் லெவலில் படம் பார்க்கறதுக்கு குவாலிட்டி இருக்குது. ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் அப்புறம் மியூசிக்குமே சூப்பராக நம்ம சொல்லவே வேண்டாம், எப்போவுமே வேற லெவலில் போடுவாங்க. ஸோ இதுலேயுமே அழகா ரொம்ப அந்த கதைக்கு அந்த விஷுவலுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராகவே அந்த கொண்டு போயிருந்தாங்க.
ஒரு இதில் துப்பா டட் 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 அப்படின்னு வருது அந்த சீன், அந்த இது மியூசிக்லாம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அந்த ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து சூப்பராக அந்த வேரியேஷனோட பண்ணியிருந்தாங்க, ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஆக்சுவலாக என்னன்னா அது வந்து இந்த வருஷம் வரும்னு பார்த்த அன்னைக்கு லாஸ்ட்டில் வந்து நெக்ஸ்ட் இயர் தான் வருது. ஜூன்ல தான் வரும். ரொம்ப ஆல்மோஸ்ட் time 1 இருக்கு. இயர் நம்மளுக்கு இருக்குது. ஸோ ஐ திங்க் பொறுமையா நல்லா சூப்பரா எடுப்பாங்க. ஏன்னா என்டிஆர் சருக்கு ஸ்பெஷல் மூவி இது டிராகன். அந்த டைட்டிலுமே வேற லெவல்ல Yes. சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா என்டிஆர் சருக்கு ஒரு வேற லெவல்ல ஒரு படமா இருக்கும் போது ரொம்ப நாள் வெயிட் பண்ணிருந்தோம். தேவராக்கு அப்புறம் என்ன படம்னு ஸோ டிராகன் வருது. ஸோ என்டிஆர் சரோட பர்ஃபார்மன்ஸுமே இதுல சூப்பரா இருக்குது. ஸோ பாப்பா எப்படி இருக்கு என்னென்ன படம் நெக்ஸ்ட் இயர் வந்தா தெரியும். நீ ஏதாவது டீசர் ட்ரெய்லர் சாங்ஸ்லாம் நெக்ஸ்ட் இயர் தான் வரும். கண்டிப்பா இல்ல இது இந்த வருஷமே மேபி வேணா விடலாம் கொஞ்சம் கொஞ்சமா. இன்னைக்கு பர்த்டேங்கிறனால கிளிப்ஸ் விட்டாங்க. மேபி நீ நெக்ஸ்ட் இயர் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் விடுவாங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்கு. இன்னைக்குள்ள ரியாக்ஷன் விட முடிஞ்சு நெக்ஸ்ட் ரியாக்ஷன் விட பண்ணுவாங்க. ஓகே Bye friends, like, share, comment, subscribe. Thank you.